குட் ஈவினிங் யூடியூப். ஹோப்ஃபுல்லி எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். தென் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கோகோட ட்ரைனிங்ல டே நம்பர் 41 or 42 இங்கே போடுறேன். என்னென்ன எஸ் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 hourல 1000 புஷ்அப்ஸ். எஸ் இது பாசிபிளா இல்லையான்னு தெரியல. நான் இதுக்கு முன்னாடி அட்டெம்ப்ட் பண்ணதில்லை. திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் டைம் கோயிங் டு ட்ரை திஸ். ஜிம்முக்கு போய் தான் பண்ண போகிறோம். எல்லாரும் பக்காவாக இருங்க, ரெடியாக இருங்க. பார்த்தீங்கன்னா நம்ம ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு முன்னாடி முக்கியமான ஒன்று எடுக்கணும். திஸ் இஸ் த ஓட்ஸ் மீல். அத்லட் நியூட்ராபேயோட ஒரு அத்லட்டாக நான் இப்போ வந்து கரண்ட்டாக இருக்குன்னா அது முழுக்க காரணம் நீங்கள் மட்டும்தான். வே ப்ரோட்டீன் மில்க்லேருந்து வருது. சில பேருக்கு மில்க் ப்ராடக்ட்ஸ் எடுத்தாலே வந்து பார்த்தீங்கன்னா வாமிட் வர மாதிரி இருக்கும், சரியா டைஜஸ்ட் ஆகாது, வயிறு ப்ளோட்டிங் ஆகும், வயிறு உபசமாகிறது, இந்த மாதிரியெல்லாம் இருக்கும். பட் அந்த இடத்துல தான் நம்ம பையன் ஹெல்ப் பண்ணுவான். தி ஈஸ்ட் ப்ரோட்டீன் ஒரு ஸ்கூப்பில் 25 grams ஆஃப் ப்ரோட்டீன் இருக்கான். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா 9 அமினோ ஆசிட்ஸும் வே ப்ரோட்டீனில் இருக்கிற எல்லா அமினோ ஆசிட்ஸும் இதுலேயும் இருக்குது. ஸோ உங்கள் ப்ரோட்டீன் பாடி அப்சர்வ் பண்ணும். இதை எல்லாவோட முக்கியம் என்ன தெரியுமா? விலை ரொம்ப கம்மி. நீங்கள் வே ப்ரோட்டீனை கம்பேர் பண்ணும்போது இது ரொம்ப கம்மி. சேம் அதே ரிசல்ட்டு தான் இவனும் கொடுக்குறான்னும் போது நான் சொல்லணுன்ற அவசியமே கிடையாது. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து இந்த மாதிரி ப்ரோட்டீன் பவுடர் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா வாங்கும்போது கீழே கூப்பன் கோட் இருக்கும். அங்கே வேதான்ற என்னோட கூப்பன் கோட் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ராவாக டிஸ்கவுண்ட் கிடைக்கும். சரி, அண்ணன் பொறுப்பாக சாப்பிட்டு ஜிம்முக்கு போக போகிறேன். ஜிம்முக்கு போகும்போது மீட் பண்ணலாம். முடிச்சிட்ட அப்புறம் எவ்வளோ பம்ப் இருக்கு, எவ்வளோ சேஞ்சஸ் இருக்குன்னு நம்ம பார்க்க போகிறோம். விஜய் தளபதி சொல்றீங்க. டைமர் மட்டும் பாத்துக்கோங்க. டைம் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஒரு நிமிஷத்துக்கு 20 கவுண்ட் பண்ணணும். அப்பதான் நம்ம கணக்குப்படி 1 ஹவருக்கு 1000 வரும். ஆரம்பிச்சு நம்ம கணக்குப்படி நேரத்துக்கு நம்ம 100 முடிச்சிருக்கணும். இது ஆனால் 90 தான் முடிச்சிருக்கேன். மொதல் 100 முடிஞ்சு. சேலஞ்சுன்றதுனால டைமர் வச்சு ஓட்டுறதுனால கொஞ்சம் இல்லை, ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. நிமிஷம் ஆயிடுச்சு. ஸ்டில் நான் ரெஸ்ட்லேயே தான் இருக்கேன். ஒரு நிமிஷம் 20 கவுண்ட் வச்சா 50 மினிட்ஸில் நம்மளால் முடிக்க முடியும். ஒரு நிமிஷத்துக்கு 20 கவுண்ட்டு. இரநூறு முடிஞ்சு. அண்ட் டைம் வந்து எவ்வளோ நேரம் ஆயிருக்கு? இந்த டைமுக்கு 300 முடிச்சிருக்கணும். ஏன்னா 200 தான் முடிச்சிருக்கேன். வேர்த்திருக்கு, ஃபுல்லாக வேர்த்திருக்கு. ஓவர். அண்ட் டைம் எவ்வளோ இருக்குன்னா நானூறு முடிஞ்சு. இன்னும் 600 இருக்கு. ஆனால் டைம் இப்போ 32 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இன்னும் இப்போ எவ்வளோ நேரம் இருக்கு தெரியலையே. 30ல் 2 மைனஸ் பண்ணால் 28. இன்னும் 28 மினிட்ஸ் தான் இருக்கு. நம்பிக்கையே இல்லை. தென் புஷ்அப் பண்ணும்போது ரிஸ்ட் வலிக்குது. அது கூட சேர்ந்து முக்கியமாக பயங்கரமாக வலிக்குது.
ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க. தெரியுதா கிழிஞ்ச மாதிரி, இதுதான் ரொம்ப வலிக்குது. லட்சி போடுவோனா மாட்டேன் நான். நானே எதிர்பார்க்கல, நான் இதை சொல்லுவேன்னு. இன்னும் 500 முடிக்க 50 இருக்கு. பட் முடிச்சுக்க போகிறேன். என்ன ஒரு கிவ் அப் பண்ணிட்டியா, அவ்வளோதான் வேஸ்டா நீ அப்படின்னு நினச்சிங்கன்னா பிஜிஎம் போட்டெல்லாம் கண்டினியூ பண்ண போகிறது கிடையாது. உண்மையாக முடிச்சுக்கிறேன். இன்னும் 50 தான் போட போகிறேன். ஏன்னா முக்கியமாக இங்கே ஒரு கட் மாதிரி இருக்கா, இதிலெல்லாம் வச்சுட்டு இதில் ரொம்ப நேரம் ஃபீட்பே வச்சு பண்ணனால ரொம்ப பெயின் வர ஆரம்பிச்சிச்சு. அது மாதிரி ரிஸ்பேண்ட் மறந்துட்டேன். ரிஸ்பேண்ட் இல்லாத அதை விட கொடூரமான ஒரு விஷயம். எந்த பேக்கப் பிளானுமே இல்லாமல் பண்ணது ஒரு முட்டாள்தனமான விஷயம். ஸோ நான் லாஸ்ட் 50 மட்டும் இருக்குது. யா லெட்ஸ் ஸ்டியர் அப் ஃபார் மீ. லாஸ்ட் 50 கமான் ப்ரோ சொல்லுங்கள் எல்லாரும். அதுவே முடியல, சுத்தமாக முடியல. நான் 50 இருக்கு. பட் லாஸ்ட் கொஞ்சம் மட்டும் டிஷர்ட் கழட்டி சீன் போடலாம். ஒன் ஹவரில் 1000 நமக்கெல்லாம் ஈஸி அப்படின்னு நினச்சிருந்தேன். 500 முடிக்கிறதுக்கு டைமு 45 மினிட்ஸ் ஆயிருக்கு. சரி ஓகே, எவ்வளோ சைஸ் இம்ப்ரூவ் ஆயிருக்குன்றத உங்களுக்கு காட்டுறேன். எந்த இடத்துல எடுக்கிறேன்னு பார்த்து 42.2 42.2 எஸ் 42 1.5லேருந்து 42.2 வந்துருக்கு. அவ்வளோதான். தென் நம்ம பம்பு swept away I'm